Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice. அமெரிக்காவில் பனிப்புயல் இன்று கடும் சேதத்தை ஏற்படுத்தும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. பனிப்புயல் எவ்வாறு கடந்து செல்லும், அதன் பாதிப்பு எப்படி இருக்கும் என்பதை வரைகலையில் விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் கார்கே. அமெரிக்கா அதனுடைய வரலாற்றிலேயே மிக கடுமையான பனிப்புயலை சந்திக்கவிருக்கிறது. அமெரிக்காவில் 16 மாகாணங்கள் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டு உச்சபட்ச உஷார் நிலையில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் பாதி மக்கள் இதனால் பாதிக்கப்படக்கூடும் அப்படின்ற எச்சரிக்கை வந்திருக்கிறது. எந்த அளவுக்கு அவங்க முன்னெச்சரிக்கையாக இருக்காங்க அப்படின்றதெல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அங்கே இப்போது குளிர் காலம் நிலவி வருகிறது. அதே நேரத்தில் இங்கே ஒரு தாழ்வு பகுதி ஏற்பட்டிருக்கிறது. இந்த தாழ்வு பகுதி நம்ம சொல்றோம் இல்லையா, லோ ப்ரெஷர், இந்த லோ ப்ரெஷரும் கனடாவிலிருந்து வரக்கூடிய குளிரும் ஒன்றாக சேர்ந்து இந்த லோ ப்ரெஷரில் இருக்கக்கூடிய அந்த நீர்ப்பதத்தை அப்படியே பனியாக மாற்றி இருக்கிறது. பனியாக மாற்றி இருப்பதனால அங்கே நமக்கு எப்படி மழை பெய்தோ அங்கே அதே மாதிரி அங்கே பனி துகள்கள் விழும். இப்போ அது இன்னும் தீவிரமாகி பனிக்கட்டிகளாக விழப்போகிறது. அதாவது ஒரு குளிர் பிரதேசத்துக்கு போனால் எப்பயுமே பனிக்கட்டி இருக்கும், அது வேற. இப்போது ஒரு தாழ்வு பகுதி ஏற்பட்டு அதோடு வரக்கூடிய குளிர் ஒன்றாக இணைந்து ஒரு குளிரான மழை பெய்ய இருக்கிறது. அது கட்டிகளோடு கூடிய மழையாக இருக்க போகிறது. சரி, இது எப்படி இருக்கிறது அப்படின்றத முதல்ல அந்த காட்சிகளை பார்த்துட்டு வந்துடலாம். இதற்கு மக்கள் எப்படி தயாராகிட்டு இருக்காங்க? உடனடியாக கடைகளுக்கு போய் பேனிக் ஷாப்பிங் பண்ணி வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வச்சுருக்காங்க. பெட்ரோல் டீசல்லாம் வாங்கிட்டு வந்து ஜென்ரேட்டர் தயார் நிலையில் வச்சுருக்காங்க. மக்கள் வெளியில் வரக்கூடாது. வெளியில் வந்தால் என்ன ஆவாங்க அப்படின்னா, வெளியில் வந்தால் கொஞ்ச நேரம் நடந்தால் உயிருக்கு ஆபத்து, வெளியிலேயே நீங்கள் உறைந்து போய் விடுவீங்க அப்படின்றாங்க. அதற்கு காரணம் -30 டிகிரி வரை போகுன்றாங்க. வரக்கூடிய காற்று 50 டிகிரி வரை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றாங்க. ஸோ மக்கள் வெளியில் போனால் உறைந்து போய் விடுவார்கள். காரில் போனால் விபத்து ஏற்படும். எங்கே மரங்கள் விழுந்திருக்குன்னு தெரியாது, எங்கே மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்குன்னு தெரியாது அப்படின்னு ஒட்டுமொத்தமான ஒரு உஷார் நிலையில் இருக்கிறது அமெரிக்காவுடைய பல மாகாணங்கள். சரி, இப்போது இந்த பனி புயலினுடைய நிலவரத்தை பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்ப்பது சேட்டலைட்டினுடைய படம். சேட்டலைட்டுடைய படத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுடைய தெற்கு பகுதிகளிலிருந்து இது அந்த புயலானது தொடங்குகிறது. இந்த பகுதி முழுவதுமே இப்போது பனி வீச தொடங்கி இருக்கிறது. இது நமக்கு மேலேருந்து பார்க்குறப்ப மேகம் நினச்சிடாதீங்க. நார்மலாக இருந்தால் அது மேகம். இப்போது குளிர்காற்று சேர்ந்திருப்பதால் அது பனி புயலாக பெய்து வருகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவுடைய மாகாணங்களில் அது பாதிப்பை ஏற்படுத்த போகிறது. ஒக்லஹோமா நகரத்தில் தொடங்கி வாஷிங்டன்லேயும் அது பாதிப்பை ஏற்படுத்த போகிறது. கொலம்பியா, அட்லாண்டா உள்ளிட்ட பகுதிகளிலையும் சரி, ஆஸ்டின் உள்ளிட்ட பகுதிகளிலையும் சரி அது கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்த போகிறது. இப்போ நம்ம பார்க்கறது, நமக்கு எப்படி மழை பெய்கிறத எப்படி நம்ம கணிக்கிறோமோ அதே போல அங்கே இருக்கக்கூடிய பனிப்பொழிவு அல்லது மழைப்பொழிவு இதை இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வெள்ளக்கடலில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பனிப்பொழிவு. ஸோ அங்கே பனி பெய்து வருகிறது. இது புயல் மாதிரி நகரப்போகிறது அப்படின்றத பார்க்குறோம். பல இடங்களை நோக்கி அது அப்படியே நகர்வதை நம்ம பார்க்குறோம். அப்படியே அடுத்தடுத்து, அதாவது கிழக்கு நோக்கி அதை நகர்வதை பார்க்குறோம். இங்கேருந்து அப்படியே குறைந்து கொண்டே வருகிறது. மெக்சிகோவில் தொடங்கி தான் அப்படியே அமெரிக்காவுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பல மாகாணங்கள் அப்படியே எப்படி போகுதுன்னு பாருங்கள். இந்த காற்றினுடைய திசையை பொறுத்து அப்படியே அது செல்வதை நாம் பார்க்க முடிகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். திங்கட்கிழமையும் அது இருக்கும். திங்கட்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா அது அப்படியே கிழக்கு பகுதிக்கு நகர்ந்து விடும். கிழக்கு பகுதியில் அது அப்படியே மெல்ல மெல்ல நகர்ந்து அந்த கடற்பரப்பை நோக்கி அது போகணும். திங்கட்கிழமை பாருங்கள் கடற்பரப்பை நோக்கி அது செல்கிறது. இது முழுவதுமாக நகர செவ்வாய்க்கிழமை ஆகிவிடுகிறது. ஞாயிறு, திங்கள், செவ்வாய் அப்படின்னு 3 நாட்கள் அவர்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாக, அச்சத்தை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். வானிலையில் அங்கே எந்த அளவுக்கு வெப்பநிலை இருக்கும் அப்படின்னா, இந்த பனி புயல் தாக்கி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அங்கே இருக்கக்கூடிய வெப்பநிலை அப்படின்றது பாருங்கள் 27, 12,
ஒட்டாவா நகரத்தில் 29 அப்படின்றத பார்க்குறோம். 28, 29, 29ன்றது ப்ளஸ் இல்லை மைனஸ். 0 டிகிரிக்கு கீழே போனாலே என்ன ஆகும்னு தெரியும். மைனஸில் இது செல்லுகின்ற போது மக்கள் வெளியிலேயே வர முடியாது. வீட்டுக்குள்ளே இருந்தாலும் கூட மாரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றாங்க. 2021 இதே மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்பட்டு பலர் உயிரிழந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள கொண்டு போக முடியாது, ஹெலிகாப்டர் வராது, சாலையில் எந்த வாகனமும் வராது. ஏன் நமக்கு மழை பெஞ்சு வெள்ளம் இருந்தால் கூட படகு வரலாம், ஆனால் இந்த மாதிரி பனி பெய்தால் எதுவுமே வர முடியாது. மக்கள் தங்களுடைய வீடுகளில் இருப்பது, தேவையானவற்றை சேகரித்து கொண்டு இருப்பது மட்டும்தான் இதற்கான தீர்வு அப்படின்றாங்க. சாலை பகுதிகளுக்கு போனால் 30 சென்டிமீட்டர் அளவுக்கு அங்கே பனி பெய்திருக்கும் அப்படின்றாங்க. இது ஒட்டுமொத்தமாக கடந்து சென்றால் 30 சென்டிமீட்டர் அளவுக்கு சாலைகளில், வெளி சாலைகளில் இருக்கும். இதுவே ஒரு வீடு மேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பனி பெய்து அது கிட்டத்தட்ட 2 அடி 3 அடி அப்படின்னு மாறிக்கொண்டே இருக்கும் அப்படின்றாங்க. ஒரு மிக தீவிரமான ஒரு சூழலை அமெரிக்கா எதிர்நோக்கி இருக்கிறது. அமெரிக்காவுடைய பல பகுதிகள் பாருங்கள் 29, அதாவது 5 டிகிரியில் தொடங்கி 29 டிகிரி மைனஸ் வரை அது சென்று கொண்டிருக்கிறத பார்க்குறோம். மிக தீவிரமான ஒரு காலகட்டத்தை அமெரிக்கா எதிர்நோக்கி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice.